வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புதுப்பிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது. ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்து பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நாளை முதல் ஏஎப்டி மைதானத்தில் இயங்கி வரும் தற்காலிக பேருந்து நிலையம் மூடப்பட்டு அனைத்து வழித்தட பஸ்களும் புதிய பஸ் நிலையத்தில் இருந்தே இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதிதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் 31 கடைகள், 2 உணவகங்கள், 3 பயணிகள் காத்திருப்பகம், 4 போக்குவரத்து அலுவலகம், 3 பயண சீட்டு பதிவகம், 6 ஆம்னி பேருந்து அலுவலகங்கள், 2 பயணிகளுக்கான இரவு தங்கும் அறைகள், விசாரணை அலுவலகம், தகவல் மையம், முதலுதவி அறை, கட்டுப்பாட்டு அறை, நிர்வாக அலுவலகம், மின் அலுவலகம், பொருள் காப்பகம் ஆகியவை இடம்பெற்றுள்ளது. பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 46 பேருந்துகள் நிறுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வருவதற்கும் செல்வதற்கும் என 2 வழிகள், பொதுமக்கள் வருவதற்கு மைய பகுதியில் தனியாக ஒரு வழி என 3 வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. பேருந்து நிலைய வளாகத்தை சுற்றி 300க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள், 30 4 சக்கர வாகனங்கள், 20 ஆட்டோக்கள் மற்றும் 10 டாக்ஸிகள் நிறுத்த இடவசதி செய்யப்பட்டுள்ளது. சேதராப்பட்டு தொழிற்பேட்டை ஈட்டன் தொழிற்சாலையில் தொழிற்சங்க கொடியேற்றி மே தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் சேதராப்பட்டு கூப்பர் பஸ்மேன் தொழிலாளர் சங்கம் INTUC சார்பில் மே தின தொழிலாளர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில INTUC தலைவர் திரு GR பாலாஜி அவர்கள் தலைமையில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் போது பொது செயலாளர் திரு ஞானசேகர், துணைத் தலைவர் சொக்கலிங்கம், மாநில நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் மற்றும் ஈட்டன் தொழிற்சங்க நிர்வாகிகள், தலைவர் திரு உத்திரகர மூர்த்தி, செயலாளர் திரு ரமேஷ், துணைத் தலைவர் திரு திருவேங்கடம், பொருளாளர் திரு தட்சிணாமூர்த்தி, துணை செயலாளர் திரு மணிகண்டன், இணை செயலாளர் திரு ரிஷிகுமார், துணை பொருளாளர் திரு நாராயணசாமி மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் கிராம சபை கூட்டம் அந்தந்த பகுதியில் நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் ஹெலன் ஷர்மிளாநாதன், வில்லியனூர் சுகாதாரத்துறை மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை மற்றும் பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, காவல்துறை போன்ற பல்வேறு துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முக்கிய கோரிக்கையாக வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை சமுதாய நல மையமாக மாற்ற வேண்டும், அனைத்து பேருந்துகளும் நகரின் உட்புற பகுதிக்கு வந்து செல்ல வேண்டும், போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள கடைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். மேலும் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உழைப்பாளர்கள் தினத்தையொட்டி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், தூய்மை தொழிலாளர்கள் என 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான மருத்துவ காப்பீட்டு முகாமினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்து தொழிலாளர்களுக்கு காப்பீட்டு அட்டையை வழங்கினார். உழைப்பாளர்கள் தினத்தையொட்டி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், மினிலோடு ஓட்டுநர்கள், தூய்மை தொழிலாளர்கள் என 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் தனது சொந்த செலவில் தபால் துறை மூலம் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான மருத்துவ காப்பீட்டு திட்டம் பதிவு செய்யும் முகாமை நடத்தினார். இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு உடனடியாக காப்பீட்டு அட்டையினை வழங்கினார். இவ்விழாவில் பாவாண நகர் சரவணன், விஜய் பாரதி, மது, உஷா, கோமதி, பிரகாஷ், நடராஜ், முருகன் உட்பட பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்கால் நிரவி அற்புத குழந்தை இயேசு ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட நிரவி பகுதியில் அற்புத குழந்தை இயேசு ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தையொட்டி பங்கு தந்தையால் மந்திரிக்கப்பட்ட குழந்தை இயேசு உருவம் பொறிக்கப்பட்ட கொடி நிரவி பகுதியின் பல்வேறு வீதிகளில் வலம் வந்து தேவ மன்றாட்டுகளுடன் கொடி ஏற்றப்பட்டது. கொடி ஏற்றும் போது இசைக்கப்பட்ட குழந்தை இயேசு பாடல் அங்கிருந்த கிறிஸ்துவர்களை மனமுருக செய்தது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான வரும் 4ஆம் தேதி அலங்கார தேர்பவனி நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 5ஆம் தேதி கொடியிறக்கத்துடன் அற்புத குழந்தை இயேசு ஆலய திருவிழா நிறைவடைகிறது. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் சந்திரமோகன், இளைஞரணி தலைவர் ரஞ்சித், மாவட்ட செயலாளர் முரளி, பாஜக துணைத் தலைவர் கணபதி, பேராசிரியர் ஆனந்தகுமார் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். காரைக்காலில் மே தினத்தையொட்டி வெளியூர் தொழிலாளர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள உணவகங்களுக்கு விடுமுறை விடுக்கப்பட்ட நிலையில் வெளியூர்களிலிருந்து காரைக்காலில் தங்கி பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு உணவு கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி தலைவர் ரஞ்சித் பேரவையின் சார்பில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொழிலாளர்களுக்கு அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் கலந்து கொண்டு வெளியூர் தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரியில் நெகிழி பைகளை தவிர்த்து மஞ்சை பையை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடற்கரை சாலையில் V4U நிறுவனத்தின் மகுட விழாவில் 200 தன்னார்வலர்கள் 225 அடி தூரத்திற்கு 1330 மஞ்ச பைகளை பிடித்தபடி உலக சாதனை நிகழ்த்தினர். நாடு முழுவதும் நாளுக்கு நாள் நெகிழி பொருட்களின் பயன்பாட்டால் சுற்றுப்புற சூழல் மாசடைவதுடன் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஒருமுறை பயன்படுத்தப்படும் நெகிழி பொருட்களுக்கு அரசு தடைகள் விதித்தாலும் பொதுமக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் உள்ளது. இந்த நிலையில் P4U என்ற தனியார் நிறுவனம் சார்பில் நெகிழியை தவிர்த்து மஞ்ச பையை பயன்படுத்த வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக சாதனை நிகழ்வை புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடத்தினர். அதில் காமராஜர் சதுக்கத்திலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் மஞ்சப்பையை கையில் பிடித்துக் கொண்டு பேரணியாக கடற்கரை சாலைக்கு வந்து 225 அடி தூரத்திற்கு 1330 மஞ்ச பைகளை பிடித்தபடி நின்று விழிப்புணர்வு உலக சாதனை நிகழ்த்தினார்கள். புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மே தின விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பங்கேற்று பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். புதுவை மாநில கட்டட தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக கல்மேடுபேட் பகுதியில் மே தினத்தை முன்னிட்டு அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் ஆலோசனையின்படி ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தலைமையில் தலைவர் தீர்த்தமலை முன்னிலையில் கொடியேற்று விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி, இனிப்பு, மோர் வழங்கப்பட்டது. இதில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மனோஜ் செல்வராஜ், தொண்டமானத்தம் மனோகரன், கௌரவ தலைவர் கனகசபை, பொதுச் செயலாளர் ஆறுமுகம், பொருளாளர் பெரியான், துணைத் தலைவர்கள் அண்ணாதுரை உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்திலிருந்து மராட்டியத்தில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த இடம் உள்ளிட்டவற்றை பார்வையிடும் யாத்திரை திட்டத்துக்கான விதிமுறைகள் புதுவை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்திலிருந்து ஆண்டுதோறும் அம்பேத்கர் பிறந்த இடம் உள்ளிட்ட அவரது வாழ்வியலுடன் தொடர்புடைய இடங்களை பார்வையிட ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் யாத்திரை திட்டம் செயல்படுத்தப்படும் என சட்டப்பேரவை கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி தற்போது அதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. யாத்திரை திட்டத்துக்கான பயனாளிகள் புதுச்சேரியில் 32 பேர், காரைக்காலில் 12 பேர், மாஹேவில் 2, ஏனாமில் 4 என மொத்தம் 50 பேர் ஆண்டுதோறும் தேர்வு செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுவர். அங்கு அம்பேத்கர் பிறந்த ஜென்ம பூமி, அவர் புத்த மதத்தை தழுவி தீக்ஷா பூமி, அவர் மறைந்த புதுடெல்லியில் உள்ள வரன் பூமி, மும்பையில் அவரது உடல் தகனம் நடைபெற்ற சைத்திய பூமி ஆகியவற்றை பார்வையிடும் வகையில் யாத்திரை அமையும். யாத்திரை 8 நாட்கள் இருக்கும். இதற்கு தேர்வு செய்யப்படுபவர்கள்
பட்டியலினம் பழங்குடியினத்தை சேர்ந்தவராகவும் 5 ஆண்டுகள் புதுவையில் குடியிருப்பு சான்று பெற்றவராகவும் இருக்க வேண்டும். மேலும் ஆண்டு வருவாய் ரூபாய் 2 லட்சத்துக்குள்ளும் 18 வயது நிறைவடைந்தவராகவும் இருப்பது அவசியம் என்பன உள்ளிட்ட விதிமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. யாத்திரை திட்டத்தில் தங்குமிடம், உணவு இலவசம், தனிப்பட்ட செலவுகளை துறை ஏற்காது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வானூர் கிழக்கு ஒன்றியம் பெரம்பை பகுதியில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் லட்சுமணன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் கிழக்கு ஒன்றியம் பெரம்பை திமுக கிளை கழகம் சார்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பெரம்பை 4 முனை சந்திப்பில் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் லட்சுமணன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள், பிளாஸ்டிக் குடங்கள், பிளாஸ்டிக் டப்பு உள்ளிட்டவற்றை நலத்திட்ட உதவிகளாக வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மாநில நலக்குழு இணை செயலாளர் புஷ்பராஜ், வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் PKD முரளி, வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா, PKD முரளி, முன்னாள் சேர்மன் VMR சிவா, ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பெரம்பை கிளை கழக செயலாளர்கள் உதயன், ரத்தினவேல் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மூர்த்தி, பிரபு, முருகன், கிருஷ்ணராஜ், சுப்பிரமணி, தனுசு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவை மாநிலத்தில் +2 முடித்த மாணவ மாணவிகள் உயர்கல்விக்கான மருத்துவம், பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர சென்டாக் மூலம் விண்ணப்பிக்க தேவையான சான்றிதழ்களை வைத்திருப்பது அவசியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் நீட் தேர்ச்சி அடைந்தாலும் மருத்துவம், பொறியியல் மற்றும் நீட் அல்லாத கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்பங்களை சென்டாக் அமைப்புக்கு விண்ணப்பித்து கலந்தாய்வு மூலம் கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் சென்டாக் அமைப்பு மூலம் இணையதளத்தில் விண்ணப்பித்து கலந்தாய்வில் பங்கேற்க விரும்புவோர் தங்களுக்கான சான்றுகளை வைத்திருப்பது அவசியம் என சென்டாக் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி குடியிருப்பு, குடியுரிமை, ஜாதி, விடுதலை போராட்ட தியாகிகள் வாரிசுகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றுகள், முன்னாள் ராணுவ வீரர்கள் வாரிசுகள், விளையாட்டு வீரர்களுக்கான சான்றுகள், பிராந்தியங்களான மாஹே, ஏனாம், காரைக்கால் பகுதி இடஒதுக்கீட்டுக்கான சான்றுகள், கலை அறிவியல் கல்லூரிகளில் கிராமப்புற இடஒதுக்கீடுக்கான சான்றுகள் ஆகியவற்றை தயாராக சம்பந்தப்பட்டோர் வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மருத்துவக் கல்லூரியில் அரசு பள்ளி இடஒதுக்கீடுக்காக 1ஆம் வகுப்பு முதல் +2 வரையில் அரசு பள்ளியில் பயின்றதற்கான சான்றையும் வைத்திருப்பது அவசியம். சென்டாக் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கொடியேற்றத்தில் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாத வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு நேற்றிரவு கொடியேற்றுதல் விழா நடைபெற்றது. இதில் அருள்மிகு ஸ்ரீ முத்தாள வாழ்வு மாரியம்மன் ஆலய சிவாச்சாரியார் சிவ மந்திரங்கள் ஓதி கொடியேற்றும் விழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்ட நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு பரசுராமர், காத்தவராயன், அம்மன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் சடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு தினம்தோறும் சுவாமிக்கு தீப ஆராதனை மற்றும் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்று தீப ஆராதனைகள் காண்பிக்கப்படுகிறது. மேலும் முக்கிய நிகழ்வாக வருகின்ற 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு குழுவார்த்தல் மற்றும் சடல் தரித்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.